ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இயேசுவின் வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படி இயேசு பாவமில்லாமல் வாழ்ந்தார், நாமும் அவரை போல வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதே 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனத்தை எனக்கு தியானிக்க போகிறோம். அதில் வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் அப்படின்னு இருக்குது. இந்த வையப்படும் போது அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக நம்ம கிராமத்தில் பழக்க தமிழில் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் வஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை குறித்து நம்ம கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா மொத்தமே வேதத்தில் இந்த வார்த்தை 4 முறை தான் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இதற்கு ஒத்த அந்த கிரேக்க பதம் 4 முறை தான் பயன்படுத்துகிறாங்க. அதை குறித்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட ரிப்ரோச், அதாவது மனதை காயப்படுத்தும்படி பேசக்கூடிய வையக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யோவான் 9வது அதிகாரத்தில் இயேசு அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அற்புதத்தை செய்ய உடனே அங்கே அந்த மனுஷன் கேட்குறான், அவன் இயேசு குறித்து சாட்சி சொல்கிறான். சொன்ன உடனே இவங்க திருப்பி அவனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, உனக்கு குணமாக்கினது இயேசுதானா, செஞ்சது இயேசுதானா அப்படின்னு மிரட்டும் பொழுது, விட்டால் நீங்களே அவரோட சீஷர் ஆயிடுவீங்க போல இருக்க அப்படின்னு அந்த மனுஷன் பேசும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த சுகமளிக்கப்பட்ட நபர் இவங்களை பார்த்து நீங்களும் அவரோட சீஷராக போகிறீங்களோ அப்படின்னு ஒரு சர்காஸ்டிக்காக ஒரு நக்கலாக ஒரு கேள்வி கேட்ட உடனே அதுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பொழுது அவர்கள் அவனை வைது அப்படின்னு இருக்குது. நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையினுடைய சீஷர். அப்போது அவனை வைதுன்னா அது நம்ம இவங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அதாவது அவரை பற்றி ஓவராக கேள்வி கேட்டாங்க உடனே அந்த மனுஷன், என்னப்பா ரொம்ப விசாரிக்கிறீங்க, நீங்களே இயேசுவோட சீஷராக மாற போகிறீங்களோ அப்படின்னு கேட்ட உடனே தட் பிரிக்ஸ் தேர் ஹார்ட். அது பிரிக் பண்ண உடனே கோபத்தில் வரக்கூடிய வார்த்தை அவனை மட்டமா கேவலமா. ஏன்னா அன்னைக்கு இருந்த நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, இயேசு அற்புதம் செய்தாருன்னு நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்கன்னா உடனே சினகாக்கிலேருந்து வெளியில் தள்ளிடுவாங்க அவங்கள. அப்படி தான் இவனோட பெற்றோரை தள்ளிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் இது நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவன் அப்படி சொன்ன உடனே அந்த சுருன்னு வருது பாருங்க கோபம், வந்த உடனே வார்த்தை வெளியே வருதில்ல. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தான் வைது அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. இதே குறித்து பவுல் எழுதும்போது எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு தமிழில் வருது. ஆனால் அதே இதை நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, when people abuse us we wish them well. அப்யூசிங், அது கூட அந்த சரியான விட்டம் ரிவைலிங் அல்லது அப்யூசிங் அப்படின்னு சொல்லலாம். எங்களை அப்யூஸ் பண்ணும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோமானா, வி விஷ் தம் வெல், நீங்கள் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ நீங்கள் பொதுவாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் நல்லவனுக்கு நான் நல்லவன் அப்படிம்போல, நானாக எந்த சண்டைக்கு போக மாட்டேன், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டேன், இந்த மாதிரி தான் உலக கலாச்சாரம். ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களை வையும் பொழுது, எங்களை அப்யூஸ் பண்ணும் பொழுது, எங்களை ரிவைலிங் பண்ணும் பொழுது, எங்களை ரிப்ரோச் பண்ணும் பொழுது, எங்களை வையும் போது கூட நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த பகுதியை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா, இயேசுவை கொஞ்சம் வச்சு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தான் வைகிறதுங்கிறது இதுதான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் இயேசுவினுடைய பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனமாக அந்த பிரின்ஸ் ஆஃப் த ப்ராஃபட் அந்த தீர்க்கதரிசி எழுதும் பொழுது அவர் இப்படி எப்படி எழுதுகிறார்னா, 7வது வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அப்போ இங்கே பவுல் சொல்கிறாரு, எங்களை பேசின உடனே நாங்கள் பிளஸ் பண்ணோம் அவனை அப்படின்னு பேசுகிறாரு. இங்கே இயேசு குறித்து சொல்லும் பொழுது அவர் வாயை திறவாது இருந்தார். எப்போ? நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு வாயை திறக்கலையா. சரி, யாரெல்லாம் அப்படி அவரை ட்ரீட் பண்ணாங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமே. நீங்கள் மறந்துடக்கூடாது, இயேசு கிரியேட்டர், இயேசு ஹி இஸ் காட் இன் ஃப்ளஷ், திருத்துவத்தின் 2வது நபர், அவர் தேவன் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது தேவனை யார் வைரா அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க சின்னவங்களை வைவாங்க சில நேரத்தில், அல்லது திட்டுவாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை அப்யூசிவோட சில நேரம் வார்த்தைகளை பயன்படுத்தலாம் கோபத்தில். ஆனால் இந்த ரிவர்ஸாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணுன்னா அது கொஞ்சம் கடினம். என் பையன் என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணி பேசிட்டான் அப்படின்னு ஏதோ அப்பா சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை. அப்பா அம்மாரை பற்றி பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா என்னை பயங்கரமாக திட்டாரு, பயங்கரமாக வஞ்சிட்டாரு, அல்லது பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குது? தேவன் மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிறவர் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கும் பொழுது அவரை யாரெல்லாம் வைதாங்கன்னு பார்க்கலாமே.
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த லெவலில் இருந்தால் என்ன ஆயிருக்கணும். இன்றைக்கி ஒரு அரசியல்வாதியை பற்றி இல்லை ஆளுகிற ஒருத்தரை பற்றி ஏதாவது 2 வார்த்தை நீங்கள் தப்பாக பேசிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடுது, உங்கள் நிலைமையே சேஞ்ச் ஆயிடுது. ஆனால் இங்கே உலகத்தையே ஆளுகிறவர், சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அவராலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தேவன் உலகத்தில் நடமாடும் பொழுது என்ன நடந்துச்சு? மத்தேயு 27வது அதிகாரம் 39வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள், அதாவது அப்படி போகிற போக்கில் போகிறவன் என்ன பண்ணிட்டு போகிறான்னா, தங்கள் தலைகளை துலுக்கி இயேசுவை பார்த்து, என்னப்பா தேவாலயம் இடிச்சா கட்டிடுவேன்னு சொன்னேன், உன்னையே நீ காப்பாற்ற முடியல. யார்? வழியில் போகிற வாரவன் அப்யூஸ் பண்ணிட்டு போகிறான். அதையும் தாண்டி பாருங்கள், 41வது வசனம் சொல்லுது, பிரதான ஆசாரியர் யாரை வணங்கணும், இந்த பிரதான ஆசாரியர் இவங்களை ஒர்ஷிப் பண்ணும், அந்த ஒர்ஷிப் பண்ண வேண்டிய வாயை இன்னைக்கு அபியூஸ் பண்ணிட்டு போகுது பிரதான ஆசாரியர். வேத பாரகர் யாரு? இவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறத திருப்பி எழுதி காப்பி பண்ணாங்கல்ல வசனத்தை, ஏறக்குறைய அன்னைக்கு வசனத்தை எத்தனையோ முறை படிச்சிருப்பாங்க, அவங்களாவது இவரை பற்றி புரிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பரியாசம் பண்ணாங்களாமா. சரி, மூப்பர் பெரியவங்க சபையில் அல்லது அன்னைக்கு இருந்த ஜெபாலயத்தில் இன்னைக்கு இருந்தக்கூடிய பெரியவர்கள், அவங்களாவது ஒரு தேவன் அல்லது தேவனை பற்றி உங்களுக்கு முழுவதுமாக புரியாட்டாலும் ஒரு பெரியவராக இருக்கிற நீ, மூப்பராக இருக்கிற நீ, ஒரு மெச்சூர்டாக நடக்க வேண்டிய நீ, ஆனால் இங்கே என்ன பண்ணுற? பரியாசம் பண்ணுறீங்க. சரி, இவங்களெல்லாம் விட்டுருங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 44வது வசனம் சொல்லுது, சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளர், திருட்டு பைய அல்லது கலகக்காரன் இல்லை கள்ளன், அவன் யார? தேவனை, மனிதனாய் வந்த தேவனை, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை அவன் பரியாசம் பண்ணுறான். சரி, இவங்க எல்லாரும் பரியாசம் பண்ணது அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? அவர் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. வையப்படும் பொழுது அவர் அமைதியாய் இருந்தார். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம பலமுறை என்ன சொல்ல தெரியுமா, அந்த பையன் என்ன பேசிட்டான், அதான் என்னால் தாங்க முடியல, நான் பேசிட்டேன், அல்லது இவெல்லாம் என்ன பேசுகிறான் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஊழியக்காரரை பற்றி இன்னொரு ஊழியக்காரர் பேசினார் அப்படின்னாலே திருப்பி இவரை பற்றி இவர் பேசி ஒரு வீடியோ வருது. இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இங்கே இயேசு பரிசுத்தர், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவரை பற்றி பேசும்பொழுது அவர் வாயை திறக்கலை. இன்னொரு வசனத்தை வாசிக்க பாருங்களேன். இதே நான் சொன்ன காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் 15வது அதிகாரம் 29-32 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். இன்னொரு பகுதி வாசிக்கலாம், மார்க் 14:58. அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். யார்? சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சாட்சி. அவரே சத்தியம், அவருக்கு தான் எல்லாம் தெரியும், அவருக்கே விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அமைதியாக தான் இருந்தார். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா? அப்படின்னா ஒன்றும் பேசலை, நீ ஒரு வார்த்தை பதில் சொல்ல, இப்போ உடனே வாயை திறந்து அழிந்து போங்கள் அப்படின்னு சொன்னார்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியாதுல்ல. ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். இந்த சூழ்நிலையிலையும் அவர் பேசாமல் இருந்தார். இன்னும் கொஞ்சம் இதே காரியத்தை நீங்கள் தியானிச்சிங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. லூக்கா 22:63 பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அநேக தூஷண வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அவரை பிடித்து கொண்ட மனுஷரை பரியாசம் பண்ணி அடிக்கிறாங்க. அவரை கண்களை கட்டி, இன்னும் சொல்லப்போனால் அவனை யார் கூட்டினதுன்னு சொல்லு அப்படி, இது எல்லாம். ஆனால் இட்ஸ் ஆல் கம்ப்ளீட் அப்யூசிவ். இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணவே முடியாது, அப்படி அப்யூஸ் பண்ணுறாங்க. யாரை அப்படின்னா தேவனை. ஆனால் அவரோ ஒன்றுமே சொல்ல. ஏன் தெரியுமா? ஹி கமிட்டட் ஹிம்செல்ஃப். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இவ்வளோ பேர் என்னை பற்றி பேசினாலும் எனக்காக நான் வழக்காட போகிறதில்ல, என் தேவன் நியாயமாய் தீர்ப்பு செய்வார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வர செய்தி அதுதான். என்னதான் நம்மளை பற்றி மோசமாக பேசினாலும், எவ்வளோ அப்யூஸ் பண்ணாலும், நாம் போய் பதிலுக்கு அவங்கள அப்யூஸ் பண்ணுறதோ, பதிலுக்கு ரிவைல் பண்ணுறதோ, இல்லை பதிலுக்கு அவங்கள வைறதோ, இல்லை பதிலுக்கு நாம் யாருன்னு காமிக்கணும்னு நினைப்பதற்காக நாம் பதறி வார்த்தைகளை விடுவதை விட தேவன் பார்த்து கொள்வார் என்று ஒப்புவிக்கலாம். மோசே அப்படி தான் இருந்தார். மிரியாமும் ஆரோனும் விரோதமாய் பேசும் பொழுது மோசே பேசாமல் இருந்தார். மோசே காதில் விழுந்துச்சோ இல்லையோ, வசனம் சொல்லி கர்த்தர் கேட்டார் அப்படின்னு சொல்லி.
எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய நிலைமையை பற்றி எழுதுறாரு பாருங்களேன். எரேமியா 11வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன். நான் உம்மிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதே எரேமியா 20வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். நான் உம்மிட்ட சொல்லிட்டேன் ஆண்டவரே, இவங்கெல்லாம் என்னை இப்படி பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு இப்படி செய்கிறாங்க, ஆனால் நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். இயேசுவை குறித்து பேதுரு சொல்லும் பொழுதும் அவர் இப்படி தான் சொன்னார். அவரிடத்தில் அவர் ஒப்புவித்தார். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுகிறாங்களா? இன்னும் சுத்தமான தமிழில் கலவைக்கையில் சொன்னால் ரொம்ப பேர் வைகிறாங்களா? உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்களா? ரிவைல் பண்ணுறாங்களா? ரிப்ரோச் பண்ணுறாங்களா? சிம்பிள். பதிலுக்கு வையாமலும் பதிலுக்கு அவங்கள அப்யூஸ் பண்ணாமலும் ஒரு காரியத்தை செய்யுங்க. இயேசு தன்னுடைய காரியத்தை நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். மோசே அமைதியாக இருந்தான், தேவன் அவனுடைய காரியத்தை விசாரித்தார். எரேமியா தன்னுடைய காரியத்தை ஆண்டவரிடம் ஒப்புவித்தான். அதே மாதிரி உங்களுடைய சூழ்நிலையும் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புவீங்க, தேவன் நியாயமாய் தீர்ப்பு செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். படைத்த தேவனை படைப்புகள் வையும்போது கூட நீர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒரு கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து பதில் வையாமல் அமைதியாக இருந்தீங்களே ஆண்டவரே, இந்த ஸ்பாவத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க. சுற்று சூழ்நிலையினால் நாங்கள் நெருக்கப்படும் பொழுது தவறுதலாக எதையும் பேசிவிடாதபடி, பதிலுக்கு அபியூஸ் வார்த்தைகளை பயன்படுத்தி விடாதபடி, பதிலுக்கு வையாதபடி ஆண்டவரே, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருடைய கரத்தில் ஒப்புவித்து எங்கள் சமாதானத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.